ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அவிஷாவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே திரும்ப வந்திருக்கோம்? ஐயர் பங்களாவில் மெர்மெய்ட் ஷோன்னு போட்டிருந்தாங்கல்ல, அங்கே தாங்க வந்திருக்கோம். உள்ளே போனோடனே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வின்டர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி லீவ் வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க போல். நாங்கள் எங்கள் குட்டீஸோடு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே போனோடனே ஒரு பெரிய ஃபிஷ் டேங்கில் வந்து பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. பாருங்களேன், டிக்கெட் கவுண்டர்லன்னா ஒரு பெரியவங்களுக்கெல்லாம் 100 ருபீஸும், சின்ன அபவ் 5 ஏஜுக்கெல்லாம் 80 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான், அதுக்கு மேலே குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை. நாங்கள்லாம் குட்டீஸாக ரொம்ப நிறைய பேர் போய் ஜாலியாக டிக்கெட்டெல்லாம் எடுத்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே மீனெல்லாம் நல்லா வச்சு ஜாலியாக பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் என்னமோ அங்கே மெர்மெய்ட் ஷோன்னு சொன்னோடனே சும்மா மெர்மெய்ட் பொம்மை மட்டும் போட்டு எப்பயும் போல் மீன் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டி மீன்கள் அழகாக இருந்துச்சு. நம்ம மதுரை மக்களுக்கும் எக்ஸிபிஷனுக்கும் எப்பயுமே ஒரு கனெக்ட் இருக்கும். எப்போ எங்கே எக்ஸிபிஷன் போட்டாலும் அங்கே கூட்டம் பிச்சுக்கும். இப்போ வின்டர் ஹாலிடேஸ் வேறு வந்துருச்சா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே ரொம்ப நிறைய பேர் வந்துருச்சு. மூச்சு முட்டிடுச்சு. இதில் நிறைய பேர் செல்ஃபி வேறு எடுக்கிறேன்ட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுத்தோம், அது வேறு விஷயம். ஆனாலும் இங்கே பாருங்களேன், சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஒரு அக்வாரியம் மாதிரியே இருந்துச்சு. அங்கே ஒரு டன்னல் வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டன்னலை க்ராஸ் பண்ணோடனே தாங்க எங்களோட ஃபேவரட் ஷோ மெர்மெய்ட் ஷோ வந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு. அது எங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துச்சு தெரியுமா. பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட் தான், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள்லாம் இதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது எங்கள் பெரியம்மா வந்து வெளில போயிட்டு எங்களையும் வான்ட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆனால் இந்த வாரம்னு சொல்லி கொஞ்சம் சாக்கு கொடுத்துட்டு நாங்கள்லாம் இந்த ஷோவை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அதை நீங்களே பாருங்களேன். இந்த ஷோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளோட எப்பயும் பார்க்க திருவிழா தாங்க. நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. அப்பளம், மிளகா பஜ்ஜி, ஹோம் அப்ளைன்சஸ், அந்த மாதிரி ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதுவும் அப்புறம் நிறைய ரைட்ஸும் இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா அத்தைக்கெல்லாம் அதாங்க பிடிக்கும். ஆனால் எங்களோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அந்த மெர்மெய்ட் ஷோ தாங்க. எங்கள் பெரியம்மா அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அவங்கெல்லாம் இந்த மாதிரி அப்பளம் வாங்கி சாப்பிட்றது, மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது தாங்க அவங்களோட மெமரிஸ் தானா. அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே எங்களுக்கும் வாங்கி கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் எங்களோட தாட்ஸ் எல்லாம் அந்த ரைடு மேலே தாங்க. நாங்கள்லாம் அந்த ரைடு போகணுன்னு உட்காந்து இருந்தோம்.
எங்கள் அம்மா அத்தை கூட சரி பரவாயில்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவோன்னு சொல்லி உட்காந்துட்டாங்கங்க. ஆனால் எங்களால் முடியல. அந்த ரைடெல்லாம் சுற்றும் போது எங்களால் அப்படியே போகணும்னு என் குட்டி தங்கச்சியெல்லாம் அழுதே புட்டா. நாங்கள்லாம் போர் அடிக்குது எப்போ ரைடுக்கு போகலான்னு உட்காந்துட்டு இருக்கும் போது எங்கள் அத்தை பையனும் எங்கள் அக்கா பையனும் ஒரு பெரிய அப்பளத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்களேன், போட்டு தாக்குறாங்க. இந்த ஹனிக்காவை பாருங்களேன், ரைடுக்கு போகணுன்னு நான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுகிறத பார்த்து சரி வா இதுலையாச்சும் போய் நீங்கள் விளையாண்டுட்டுங்க, நாங்கள் அப்பளம் சாப்பிட போகிறோம். எங்களை இதில் ஏற்றி விட்டாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பெரிய பெரிய ரைட்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏர் பலூன்லேருந்து இறங்கினோடனே இந்த குட்டி பசங்க, இந்த சின்ன குட்டி பசங்க இருக்காங்க, இந்த ஒரு ஹார்ஸ் ரைடு மாதிரி இருந்துச்சுங்க, அதில் ஏற்றி விட்டாங்க. ஆனால் அவன் எக்ஸைட்டாக ஆகுவான்னு பார்த்தா அவனுக்கு என்னென்னு உட்காந்துருந்தான். அப்படியே நாங்களும் நிறைய ரைட்ஸ்க்கு ஏறி இறங்கணும். அந்த ஜெயின் வீலெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நல்லா ஈவினிங் நல்லா இன்னும் லைட்டெல்லாம் போட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள்லாம் ஒரே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுற வீலில் எங்கள் அத்தை மட்டும் தனியாக சோலோவாக போயிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.